பிரேஸ் தி லார்ட். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி ஆண்டவருக்குள்ள விசுவாசிக்கிறேன். இன்றைய காலை வேளையில் எல்லாருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். குறிப்பாக பிறந்த நாள், திருமண நாள் காணுகிற ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்னைக்கு சிந்தித்து தியானிப்பதற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வார்த்தை, ஏமாற்றப்பட்ட நிலைமையில் கவலையோடு இருக்கிற காரியத்தில் ஒரு பெரிய அற்புதத்தை செய்ய போகிறார். ஆமீன், ஹல்லேலூயா. வாழ்க்கையில் ஏமாற்றப்பட்ட நிலைமை, அந்த ஏமாற்றத்தை தாங்க முடியாமல் கவலையோட இந்த காரியம் எனக்கு வாய்க்காதோ அப்படின்னு சொல்லி கண்ணீரோடு இருக்கிற அந்த காரியத்தில் நல்ல ஒரு அற்புதத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து செய்ய போகிறார். வாழ்க்கையில் மனிதனை நம்புவோம். இவங்கெல்லாம் நம்ம வாழ்க்கையில் ஏதாவது ஒரு கஷ்டம்னு வரும்போது நமக்கு உறுதுணையாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி. ஆனால் பாருங்க, நம்ம நல்லா இருக்கும்போது நம்மளை சுற்றி நிறைய பேர் இருப்பாங்க. ஆனால் ஒரு கஷ்டம்னு வரும்போது நம்ம யாரெல்லாம் நமக்கு உறுதுணையாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறோமோ அவங்கெல்லாம் நம்மளை விட்டுட்டு போகக்கூடிய சூழ்நிலை வரும். இப்போது நம்ம பைபிளில் ஆதியாகமம் 21வது அதிகாரம் 14வது வசனத்தை எடுத்து நம்ம படிக்கும்போது, ஆபிரகாம் அதிகாலையிலே எழுந்து அப்பத்தையும் ஒரு துருத்தி தண்ணீரையும் எடுத்து ஆகாருடைய தோளின் மேல் வைத்து பிள்ளையும் ஒப்பு கொடுத்து அவளை அனுப்பிவிட்டான். அவள் புறப்பட்டு போய் பெயர்செபாவின் வனாந்தரத்திலே அலைந்து திரிந்தாள். பாருங்க, ஆபிரகாம் அதிகாலையிலே எழும்பி அப்பத்தையும் ஒரு துருத்தியில் கொஞ்சோல தண்ணியும் எடுத்து கொடுத்துட்டு ஆகார்கிட்ட கொடுத்து பிள்ளையும் கொடுத்து அவரை வனாந்தரத்துக்கு அனுப்பி விடுறாங்க. இப்போ இந்த ஆகார் வனாந்தரத்துக்கு வந்த பிறகு என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவள் கொண்டு வந்த அந்த துருத்தியில் நிறைய தண்ணி வச்சு கொண்டு வந்திருந்தா. அந்த தண்ணியை குடித்த ஆகார் துருத்தியிலேருந்து தண்ணி அவ்வளோமே காலி ஆயிடுச்சு. அப்போ அவ்வளவு நேரம் ஆகார் ஆண்டவரை தேடலை. ஏன்னா ஆபிரகாம் அந்த துருத்தியில் தண்ணி கொடுத்து விட்டதுனால அவளுடைய தேவைகள் எல்லாம் நிறைவேறிக்கிட்டே இருந்ததுனால அவள் ஆண்டவர் சமூகத்தை நாடலை, தேடலை. இப்போ அந்த துருத்தியில் இருக்கிற தண்ணீர் கம்ப்ளீட்டாக தீர்ந்துடுச்சு. தண்ணி தாகம் இருக்குது. குழந்தை தண்ணிக்காக அழுது. அப்போ அந்த தேவைகள் நிறைவேறலை. தனித்து விடப்பட்ட நிலைமை, வனாந்தரம். இதுவும் சொல்லப்போனால் நம்ம தண்ணியே கிடைக்காத ஒரு இடத்துல ஆகார் இருக்கும்போது, அவளுக்கு யாருமே ஹெல்ப் பண்ண முடியாத நிலைமையில் இருக்கும்போது, அந்த சூழ்நிலையில் யாருமே எனக்கு உதவ ஆள் இல்லைங்கிற ஒரு சூழ்நிலையில் தான் ஆகார் யாரை தேடுறா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தேடுறா. இப்போ உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நினச்சிருக்கலாம், எனக்கு ஒரு கஷ்டம்னு வரும்போது, எனக்கு ஒரு வேதனை அப்படின்னு சொல்லி வரும்போது எனக்கு சொந்த பந்தங்கள்லாம் இருக்காங்க, கண்டிப்பாக அவங்க உதவுவாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிருக்கலாம். இல்லைன்னா என் குடும்பம் எனக்கு கூட இருக்குது, கண்டிப்பாக அவங்கெல்லாம் எனக்கு உதவுவாங்க அப்படின்னு சொல்லி நினச்சிருக்கலாம். நான் நிறைய படிச்சிருக்கேன், நல்ல வேலையில் இருக்கேன், என் வேலை இருக்கத்தக்க எனக்கு எந்த ஒரு கவலையும் இல்லை அப்படின்னே நீங்கள் யோசித்திருக்கலாம். தொழிலுக்கு மேலே அளவு கடந்த நம்பிக்கை, மனுஷன் மேலே அளவு கடந்த நம்பிக்கை, எனக்கு எல்லாமே இருக்குது, பண வசதி இருக்குது, லேண்ட் எங்கள் அப்பா எனக்கு தந்த லேண்டு இருக்குது, எந்த கஷ்டம் வந்தாலும் எனக்கு அது உதவும் அப்படின்னு சொல்லி அந்த நிலத்தின் மீது ஒரு நம்பிக்கை வச்சுருக்கலாம். ஆனால் ஆண்டவர் இதெல்லாம் பார்ப்பார். பார்த்துட்டு என்ன பண்ணுவார்னா, என் உழைப்பு இருக்கத்தக்க என்னை யார் என்ன பண்ண முடியும்? சிலவங்க சொல்லுவாங்க, எனக்கு என்ன ஒரு கஷ்டம் வந்தாலும் எனக்கு உழைக்க தெரியும், நான் உழைச்சி முன்னேறிடுவேன் அப்படின்னு சொல்லி. உழைக்க தெரியுங்க, அது ஆண்டவர் தந்த ஈவுன்னு நான் சொல்லுவேன். இந்த உழைப்பெல்லாம் எடுத்துட்டாருன்னா உங்கள் உடம்புல ஒரு பலன் இல்லாமல், ஒரு தைரியம் இல்லாமல் ஆக்கும்போது, நம்ம தனித்து விடப்பட்ட நிலைமை, இளமையில் நல்ல இரத்த பூஷ்டியோடு நம்ம இருக்கும்போது நம்ம என்ன செய்வோம்? ஓடி ஆடி உழைப்போம். ஆனால் முதுமை ஆகும்போது நம்மளை சூழ்ந்திருந்த ஒவ்வொருவரும் நம்மளை விட்டுட்டு போவாங்க.
ஏன்னா நம்மளை கொண்டு எந்த ஒரு தேவையும் இல்லை அப்படிங்கும்போது. அப்போ யார் கூட இருப்பாங்க? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டும்தான் நம்ம கூட இருப்பாங்க. வேற யாருமே இருக்க மாட்டாங்க. மனிதர்களை நம்பி நம்ம ஏமாந்து போவோன்னு சொல்கிறேன். வாழ்க்கையில் இந்த மனிதர்கள்லாம் நம்ம கூட இருப்பாங்க. நோய்வாய்ப்பட்டு பாருங்க, ஒரு நாள் 2 நாள் பார்ப்பாங்க, 3வது நாள் முகம் கோணி போகும். அதாவது என்ன எவ்வளோ நாள் இவங்க இப்படி இருப்பாங்க? எல்லாத்தையும் நான் சொல்ல மாட்டேன், சிலவங்க. அப்போது நம்ம கூட உண்மையாக நம்மளை அனுதினமும் காத்துக்கிட்டு நமக்கு துணையாக இருக்கிறது யாருன்னு பார்த்தா ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து மட்டும்தான். 40 வயசு வரை நம்ம ஓடி ஓடி உழைப்போம். அதுக்கு பிறகு நரம்பெல்லாம் தளர்ந்து ஒன்றுமே இல்லாமல் இருக்கும்போது, யார் துணையும் இல்லாமல் சொல்லுவாங்க, எனக்கு மனைவி இருக்காங்க பார்த்துக்குவாங்க. உடனே ஆண்டவர் நினைப்பார், நீ மனைவிக்கு மேலே தான் விசுவாசமாக இருக்கிறியா அப்படின்னு சொல்லி மனைவியை எடுக்கும்போது அப்போ தனிமையாக இருப்பீங்க, தனித்து விடப்பட்ட நிலைமையில் இருப்பீங்க. என் அப்பா தந்த சொத்து எனக்கு கூட இருக்குது, சொத்தை பிரித்து எடுப்பார். என் வேலை இருக்குது, வேலையை அடிப்பார். அதாவது எல்லாமே நிரந்தரம் கிடையாது. எல்லாம் இழந்த பிறகு ஏமாற்றத்தோடு நிற்போம். அந்த நேரம் ஆண்டவர் உதவி நம்மளை தேடி வரும். இப்படியெல்லாம் நம்ம ஏமாறாமல் இருக்கணும்னா என்ன செய்யணும்னா, இளமையிலேயே ஆண்டவருடைய அன்பை நாடணும், இளமையிலே ஆண்டவரை தேடணும், இளமையிலே அவருக்கு மீது அளவு கடந்த விசுவாசம் வைக்கணும். மனிதன் மீது விசுவாசம் வைக்கும்போது அது நிரந்தரமற்றது. எப்போ என்ன நடக்கும்னு சொல்ல முடியாதுங்க இந்த உலகத்தில். இன்னைக்கு உயிரோடு இருக்கவங்க அடுத்த நாள் இருப்பாங்களா அப்படின்னு பார்க்கும்போது அதே ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குதே தவிர, எதுவுமே நம்ம நிரந்தரமாக இவங்க இத்தனை வருஷம் இருப்பாங்கங்கிறது நம்மளால சொல்ல முடியாது. அதனால இளமையிலே நம்ம ஸ்ட்ராங்காக பலத்தோடு இருக்கும்போதே ஆண்டவரை தேடணும். நம்ம இப்படி இளமையிலேயே ஆண்டவருக்கு முதலிடம் கொடுத்து ஆண்டவரை தேடும்போது முதுமையிலையும் ஆண்டவர் நம்மளை கைவிட மாட்டார். நம்ம எதுவுமே இழந்து போக தேவை இருக்காது. ஏமாற்றங்கள் நம்ம வாழ்க்கையில் வராமல் அவர் பாதுகாத்து கொள்ளுவார். எத்தனையோ வீட்டில் பாருங்கள், முதியோர்களை பார்க்காம பிள்ளைங்க விரட்டி விடக்கூடிய நிலைமையில் இருக்குது. ஏன்னா இந்த உலகம் அப்படி தான் இருக்குது. அதனால இன்றைக்கி நம்ம உடம்புல ஸ்ட்ராங் இருக்குது, பலம் இருக்குது, நமக்கு எங்கே இருக்கோம். ஆனாலும் நம்ம பிற்காலம் எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியாது. அதனால் நம்ம கஷ்டங்கள் எதுவுமே வராமல் இருக்கணும்னா, இளமையிலே ஏமாற்றம் எதுவுமே நம்ம வாழ்க்கையில் வராமல் இருக்கணும்னா, நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு முதலிடம் கொடுத்து ஆண்டவரை இளமையிலே நம்ம தேடி 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 அவர் அன்பில் நம்ம வளரும்போது நம்ம முதுமையானாலும் ஏமாற்றப்பட மாட்டோம். நம்ம ஏமாற்றத்தை ஆண்டவர் அனுமதிக்க மாட்டார். இன்னைக்கு நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் எனக்கு சொந்தமெல்லாம் என்னை பார்த்துக்கும், எனக்கு வேலை இருக்குது, எனக்கு எந்த ஒரு கஷ்டமும் வராது, எனக்கு உழைப்பு இருக்குது, எந்த ஒரு கஷ்டமும் வராது அப்படின்னு சொல்லி இருந்த உங்களுக்கு இன்றைக்கி வேலை பின்தங்கி போய் இருந்த நிலைமையில் இருந்துட்டு இருக்கலாம். நீங்கள் ஏதோ ஒருவரால் ஏமாற்றப்பட்ட நிலைமையில் இருந்திருக்கலாம். எல்லாம் ஆண்டவர் பார்த்துட்ருக்கிறாரு. இன்றைக்கி எல்லாமே இழந்த நிலைமையில் நீங்கள் தனிமையில் இருந்துக்கிட்டு இருக்கலாம். இன்றைக்கி ஆண்டவர் அப்படி இழந்த தனிமையாக இருக்கிறவங்களை நேசித்து எந்த காரியங்கள் இழந்த நிலைமையில் இந்த காரியத்தில் எனக்கு ஒரு அற்புதம் நடக்காதான்னு சொல்லி நீங்கள் ஆண்டவர் சமூகத்தில் காத்திருக்கிற காரியத்தை ஆண்டவர் வாய்க்க பண்ணுவார். கலங்காதீங்க. ஒரு சின்ன ப்ரேயர் பண்ணலாமா? அன்பின் பரலோக தந்தையே, அப்பா, இந்த அருமையான வேலைக்காக நன்றி ஆண்டவரே. எத்தனை பேருக்கோ கிடைக்காத நல்ல ஒரு தருணத்தை எங்களுக்கு தந்தீங்கப்பா, அதற்காக நன்றி ஆண்டவரே. இப்பொழுதும் ஆண்டவரே, என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிற ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி பாருங்கப்பா. வாழ்க்கையில் இருக்கிற கஷ்டங்கள் துன்பங்கள் எல்லாம் நீங்கள் அறிஞ்சிருக்கீங்கப்பா. ஏமாற்றப்பட்ட நிலைமையில் இருக்கிறத நீங்கள் அறியறீங்கப்பா. அவங்க எந்த காரியத்தில் ஏமாற்றப்பட்டு இருக்கிறாங்களோ அந்த காரியத்தில் ஒரு பெரிய அற்புதத்தை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் ராஜா. ஒரு பெரிய அதிசயத்தை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். நீங்கள் அப்படி அற்புதமும் அதிசயம் செய்ய போவதற்காக நன்றி ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் தாழ்த்தி உம்முடைய கரத்திலே ஒப்படைக்கிறேன்.
நீங்கள் பொறுப்படுத்தி வழி நடத்தி செல்லுங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபங்கேளும் அன்பு நிறைந்த பரம தந்தையே, ஆமீன் ஆமீன். கர்த்தர் உங்கள் ஜெபத்தை கேட்டிருக்கிறாரு. கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஏமாற்றப்பட்ட காரியத்தில் ஒரு நல்ல ஒரு அற்புதத்தை ஆண்டவர் செய்வார். கர்த்தர் தாமே இவ்வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன் ஆமீன். ஹல்லேலூயா.